வெல்கம் டு செர்ரி பிளாசம். நான் உங்கள் கவி. இன்றைக்கி நம்ம வந்து ஜிகேக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டார்டிங் சினாரியோ வந்து வயன்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன் லைன்லாம் எதுவும் இல்லைடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வயன் வந்து ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க. எங்கே ரெடி ஆகிட்ருக்காங்கன்னா வயனுடைய ஸ்கூல் ரீயூனியனுக்காக. வயனும் ரொம்ப மினிமலாக ஒரு சாரீ, ஒரு சின்ன ஜுவல் மட்டும் போட்டுட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அங்கே போனோடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணி லைக் ஒரு ரீயூனியனாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு பையனுக்கு வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்கிட்ட பேசிவிட்டு அப்படி இந்த கார்னர் ஆஃப் த செட்டுன்னு சொல்லலாம், இந்த ஈவெண்ட்டில் கொஞ்சம் தள்ளி போயிட்டு சும்மா யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா அங்கே வந்துட்டு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்துட்டுனே அழுகுறா. அம்மா அம்மா ஷி வாஸ் க்ரைங். உடனே வந்து வயன் வந்து என்னாச்சு பாப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு. நான் கீழே விழுந்துட்டேன், என் பேர் ஷிபு, எங்கள் மம்மி எங்கே போனாங்கன்னு தெரியல, நீ இங்கே வந்த, எங்கள் மம்மி சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் உடனேங்க அப்படின்னு சொல்லி வயன் வந்து அந்த குழந்தைய வந்து திருப்பி ரீயூனியனில் தான் யாரோ பாப்பா விட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரீயூனியனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அவள் உள்ளுக்குள்ளே வந்து என்ன தோணுன்னா, பாப்பா எங்கேயோ பார்த்துருக்கோமே, ஃபேஸ் கட் சிமிலராக அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் திங்கிங். அப்புறம் அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு யார் உங்கள் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான். நீங்களா, உங்கள் பாப்பாவா இது? சங்குக்கா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க, என் பாப்பா தான். வா ஷபு வா. நான் மச்சான் சங்குக்கா பாப்பா இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டாங்க. ஆமாண்டா, அவன் கல்யாணத்துக்கு கடைசியாக போனது. பாப்பா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடல, பர்த்டேக்கும் கூப்பிடல. ரீயூனியனுக்கு வந்ததே பெரிய விஷயமா இருக்குது. எங்கே அவன்? அங்கே இருக்கான் பாரு. எப்படி இருக்காங்க? நல்லா பண்ணும்போது எப்படி இருந்தாங்க? அதெல்லாம் ஒரு நல்ல குட் மெமரிஸ் மச்சான், மறக்க முடியாது. ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடுவோம்டா. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து லைக் ஸ்கூல் டேஸ் லவ் ஸ்டோரி தான் அவங்களும் ஜேகேவும். நீங்கள் தான் வந்து ஜேகே பின்னாடி சுற்றி இருப்பீங்க, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் லவ்வாக மாறி இருக்கும். அப்புறம் 2 பேர் காலேஜ் லைஃப்லாம் கொஞ்சம் லைக் ஸ்டடீஸ்னு 2 பேர் வேறு காலேஜ் அந்த மாதிரி படிக்கும். கொஞ்சம் 2 பேரும் ஸ்டடீஸில் கேர் எடுத்ததுனால 2 பேருக்குள்ளே இருக்க பாண்ட் வந்து லைட்டாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகிடும்னா, ஜேகே வீட்டில் ஆக்சுவலாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மேரேஜுக்கு. ஜேகே வீட்டில் என்ன தான் அவங்க லவ் மேட்ரு தெரிந்தாலுமே ஜேகே வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து இந்த சைடு உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபேமிலி இருக்குது, பட் ஃபேமிலியிலேருந்து உங்களை மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க, ஃபேமிலியிலேருந்து உங்களை போக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக கோர்ட் கேஸ் லைக் தட் அந்த மாதிரி போய் பட் கடைசி வரைக்குமே உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காம உங்களை வீட்டிலேருந்து வெளியே தள்ளிடுறாங்க. நீங்களும் வெளியே வந்து ஒரு ரூம் ஸ்டே எடுத்து லைக் பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஸ்விக்கி ஓட்டி லைக் அந்த மாதிரி மார்னிங் ஃபுல்லாக காலேஜ், அப்புறமா ஸ்விக்கி பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களாலையுமே ஜேகே கூட லைக் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் காசு கிடைச்சாலும் அதை சேவிங்ஸ்க்காக ஃபீஸ்க்காக அந்த மாதிரி எடுத்து வைக்கிறீங்க. ஸோ உங்களாலையுமே எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அவனுக்கும் அந்த கேர் கிடைக்காது. பட் அப்பப்போ வந்து ஜேகே வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக லைக் கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருப்பீங்க. இருக்கும் பட்சத்தில் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் சம் ஃபீலிங்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஜேகே கிடைக்காதனால he was attracted with some other girl கூட she was closer. அவங்க பேர் வந்து கீகி சொல்லணுன்னா கிக்கி பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகேவும் கிக்கியும் வந்து ஆக்சுவலாக ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டு பீச்சுக்கிட்ட நடந்து போயிட்டுருக்காங்க. வயனுக்கு வந்து ஆக்சுவலாக அங்கே டெலிவரி இருக்குது. ஸோ ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக போகும்போது அவங்க 2 பேரை பார்த்துட்டு வாட்ஸ் திஸ் ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்கணும். உடனே இல்லை என்ன இருக்குது, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணு உடனே தெரியும், நீங்கள் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே பேசாதீங்க, தயவுசெய்து கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே என்ன நடக்குதுங்க, நம்ம பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம், அது தெரியும்னு சொல்கிறா,
அப்படி இருந்தும் கிளம்பி போங்கன்றா. என்னது இது ஜெக்கி ஜெக்கி வாட்ஸ்அப் நீங்கள் நீ போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. உடனே வயனும் லைக் ஷி வாஸ் டியரைஸ் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்றத தாண்டி வேறு எதுவுமே அவங்களால யோசிக்க முடியல. பிகாஸ் ஃபேமிலி போயிடுச்சு, ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறோன்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால நிறைய ஜாப்ஸ் போகிறதாகட்டும், நைட்டு தூக்கம் கம்மியாகி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி படிப்பு ஒர்க் இப்படி இருக்கிறதுனால இவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால இப்போது ஜெயிக்கவும் இல்லை. ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஷி வாஸ் ஃபீலிங் ஐயோ நம்ம மேலே தான் தப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைக் லிட்ரலி 2 to 3 days ஷி வாஸ் க்ரையிங். அப்புறம் அவங்களே ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க, என்னடா எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வருவானே, வந்து நம்ம கூட ஹாப்பியாக தானே இருப்பாங்க, தென் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணுது. அதுக்கப்புறம் லைக் அவன் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போக ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து இவங்களுக்கும் பரவாயில்ல ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வந்து ஜெக்கி மேரேஜ் போகிறாங்க. லைக் ஃப்ரெண்ட் சீட் ஜெக்கி சொல்லியிருக்காங்க. ஜெக்கியும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து நீ தான் எங்கள் கல்யாணத்தில் ஃப்ரெண்டில் உட்காரணும், இதை எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஆக்சுவலாக இதை வந்து ஜெக்கிவாக வந்து சொல்லலை, பட் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க ஜெக்கிட்ட, இந்த மாதிரி நீ தான் கண்டிப்பாக கல்யாணத்தில் ஃப்ரெண்டில் நிற்கணும் அப்படின்னு நீ சொல்லணும் அவகிட்ட அப்படின்னு சொல்லி ஜெக்கியை மேனிப்புலேட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து சரி ஓகே நம்மளோட மதிச்சு கூப்பிட்ருக்காங்க, நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் சீட்டில் உட்காராங்க. லைக் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தனக்குன்னு நினச்சி இத்தனை நாள் அவங்க கூட எல்லாமாவும் இருந்த ஜேகே அவங்க விட்டு போகிறது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆஃப்டர் ரிங் சேஞ்ச் பண்ணோடனே அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எதுக்குன்னா அப்ராட் கிளம்புறதுக்கு. அப்ராடில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபரில் ஒரு நல்ல ஒர்க் வந்திருக்கும், நல்ல ஏர்னிங்ஸில். ஸோ இதுக்கு தானே அவங்களும் ஆசைப்பட்டாங்க, நல்லா ஏர்னிங்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அப்ராட் கிளம்பி போகிறாங்க. அப்ராட் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்ச நாள் போகுது. ஆஃப்டர் ஒரு 1.5 years ஆல்மோஸ்ட் 2 yearsக்கு அப்புறம் வயன் ரொம்ப பிஸியாக ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ஜேஹோப் வந்து என்ன லவ் பண்ண வயன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து வயனுக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது. சொல்லு மச்சான் எப்படி போகுது, என்ன பண்ணுற, காலே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கேட்குறாங்க. ஆமாம் மச்சான் டைமு கிடைக்கிறதில்ல, நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நான் நல்லா இருக்கேன் மச்சான், அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் போகுது. இந்த மாதிரி ஜெயிக்க பாரு, அவனுக்கு பொண்ணு பிறந்திருக்கு, ஃபஸ்ட் பர்த்டேக்கு கூட கூப்பிடவே இல்லை, பொண்ணு பிறந்திருக்கா, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு. எத்தனை நாள் ஆச்சா, 1 வருஷம் ஆகிடுச்சானா பர்த்டேக்கு கூட அவன் கூப்பிடவே இல்லை அப்படின்னு. எப்போ பிறந்தான் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து May 3rd 2024 பிறந்தான். ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு என்னையோட. என் பர்த்டேவும் அன்றைக்கி தானே, அன்றைக்கி கரெக்டாக என் பர்த்டே பாப்பா பிறந்திருக்கு, தெரியல காட்ஸ் கிரேஸாக இருக்கும் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தையாவது அந்த காடு எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காரு. அதனால் மூவ் ஆன் ஆகும் வயன் ப்ளீஸ். அவன் மூவ் ஆன் ஆகி இந்த மாதிரி பாப்பா பிறந்துருச்சுல. பட் ஆனால் அங்கேயுமே கோஇன்சிடெண்ட்டாக இல்லை காட் கிட்டனான்னு தெரியல, என் பர்த்டே அன்றைக்கெல்லாம் பாப்பா பிறந்துக்கிட்டு அப்புறம் காட் எதுவும் சொல்ல வராது. என்னால் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆக முடியும். நான் ஆல்ரெடி ஸ்டபனாக இருக்கேன், மனசு அளவில் எனக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது. என் மச்சான் நீ என்ன சொன்னாலும் சரி, அப்புறம் இஷ்டம், சரி பாப்பாவில் ஒரு ஆளை பார்க்குறேன், நீ பாரு, சரி மச்சான் நீ பாரு மச்சான் அப்படின்னாலே வயனுக்கு வந்து ஒரே ஹாப்பினஸ். வயன் வந்து அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட்டில். அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் திருப்பி ஒரு 1.5 years அந்த மாதிரி க்ராஸ் ஆகுது. இப்போ வந்து வயன் வந்து ஒரு ஜுவல் ஷாப்பில் நிறைய குட்டி ஆங்க்லெட்ஸ், அதாவது ஒரு 3 years பேபிக்கு போடுற மாதிரி நிறைய ஆங்க்லெட்ஸ் வந்து பார்க்குறாங்க கோல்டில். அதில் வந்து ஒரு ஆங்க்லெட் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆகுது. ஏன்னு தெரியல, அவங்களுக்கு அதை பார்த்தோன்னே வந்து இதை தான் எடுக்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்து வருது. ஸோ அவங்களும் அதையும் வந்து வாங்கிட்டு அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து காலிங் பெல் வந்து ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளில ஜேஹோப் நிற்கிறாரு. உள்ளே வாங்க என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன பேக்லாம் பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்கன்னு ஃபஸ்ட் சொல்லுங்கள், என்ன சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்ல, ப்ளீஸ் என்னை கன்சிடர் பண்ணுங்கள், என் கூட
அட்லீஸ்ட் பேசுங்க. நீங்கள் லவ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம். இது ஹாய் பாய் சொல்லிக்கிறது ஃப்ரெண்ட்ஸா, இது எதுவும் கொலீக்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம கொலீக்ஸ் தானே ஜெய்ஹோ. இல்லை நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு விரும்புகிறேன். ஆமாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆகணும்னுவீங்க, அப்புறம் லவர் ஆகணும்னுவீங்க. எனக்கு அது பிடிக்காது. நான் ஆக்சுவலாக மனசளவில் வேறு ஒருத்தருக்கு சொந்தமானவன். ஸோ என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கேன், பட் அந்த பர்சன் கூட இல்லை. அப்புறம் என்னங்க நீங்கள் மூவ் ஆன் ஆகி என் கூட வரலாம்ல? இல்லை என்னால் முடியாது ஜெய்ஹோ அது. பட் அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்கன்றதுக்காக என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது. இல்லை நான் மனசளவில் எங்கேயுமே அவங்கள தான் நினச்சிட்ருக்கேன். மென்டலி எப்படி சொல்கிறது உங்ககிட்ட, என்னோடய மனசளவில் மென்டலாக நான் அவங்களோட மேரிட். இதுதான் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு. நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க. எனக்கு நீங்கள் வேணாம், எனக்கு யாருமே வேணாம், எனக்கு அவங்க மட்டும் போதும். நான் மனசளவில் வாழ்ந்தால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பாள், கண்டிப்பாக உங்களுக்காகவே இருப்பாள், அவளை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வைன் சொல்லுவாங்க. உடனே வந்து ஜெயோ நீங்கள் தான் அது, எனக்கு தெரியும். இல்லைனா இல்லை, உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு நல்ல முடிவாக எடுங்க. இது வேணாம், உங்கள் மேரேஜுக்கு கண்டிப்பாக நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல செய்தியாக சீக்கிரம் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி வந்து திருப்பி என் சொந்த ஊருக்கு எப்போ போகிறேன், போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1 மந்த் கழிச்சு தான் 1 வீக் கழிச்சு வந்துடுவேன். அதுக்குள்ளே ஏதாவது நல்ல முடிவாக எடுக்க பாருங்கள். மூவ் ஆன் ஆகுங்க. நீங்கள் மட்டும் மூவ் ஆன் ஆக பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கீங்க, என்னை மட்டும் மூவ் ஆன் ஆக சொல்கிறீங்க. என்னால் ஏன் மூவ் ஆன் ஆக முடியுதுன்னா என்னுடைய ப்ரீஷியஸான லவ் அது. ஸோ என்னால் முடியாது. உங்கள் லவ் உங்களுக்கு ப்ரீஷியஸ்னால் என் லவ் எனக்கு ப்ரீஷியஸ் தான். சரி இந்த 1 வீக்கில் உங்களுக்கு வேறு எந்த தொடர்ச்சும் வரலன்னா அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மூவ் ஆன் ஆகுறதா இல்லை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் நான் மூவ் ஆன் ஆகுறதா இல்லை. காஃபி ஏதாவது குடிச்சிருங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வைன் வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த ஆங்க்லெட்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. உடனே ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ சொல்லு மச்சான், என்னடா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கேன். என்னாச்சு? சீக்கிரம் வாடா, பார்த்து வா, சேஃபாக வா. சரி ஜோனி பார்த்து வா, உனக்காக இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்து வா. சரி மச்சான் நான் வந்துடுறேன், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, 1 hour தான் இருக்கு, நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்னென்னா வைன் வந்து அப்ராட் வராங்க. இது வந்து நம்ம ஸ்டார்டிங் சினாரியோ பார்த்தோம். இப்போ கரண்ட் ஸ்டோரிக்கு வந்துடலாம். நீங்கள் வந்து உங்கள் மச்சான்கிட்ட பேசிகிட்ருப்பீங்களா, அப்படியே வந்து ஜங்குக் வந்து வராரு. ஜங்குக் வந்த உடனே ஜங்குக் எப்படி இருக்கே அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு அவருமே நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, லைஃப்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நல்லா போகுது. ஏன் பாப்பா பர்த்டேக்கு ஃபங்க்ஷன் கேரி இன்வைட் பண்ணலையாமே அப்படின்னு. அது வீட்டோட வச்சுக்கிட்டோம், அது என் பர்சனல் அப்படின்னு. ஓ சரி ஓகே பாப்பாவுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுற ஐடியா இருக்கா அப்படின்னா. ஆக்சுவலாக அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க போல் ஜேகே வீட்டில். இன்னும் ஒரு 1 வீக்கில் பாப்பாவுக்கு வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதாவது எல்லார்கிட்டையும் சொல்லுவீங்களா? சொல்லியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வரேன். ஒரு பாப்பா தானா இல்லை இன்னொரு பாப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகேக்கிட்ட வாங்கி கேட்குறாங்க. இல்லை இப்போதைக்கு ஒரு பாப்பா தான் இருக்குது, பார்ப்போம் போக நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். மேபி நான் வந்தாங்க வரும். அதனாலே ஜேகே மாட்டியாக சிரிக்கிறாங்க. வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாட்டிக்காக கொஞ்சம் மனசு கஷ்டப்படக்கூடாது, மனசில் இல்லை வலி இருந்தாலும் அதை ஃபேஸில் காட்டக்கூடாது சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயணம் எல்லோரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து ஈஷா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாளைக்கு வரீங்களா இன்றைக்கி வரீங்களா அப்படின்ற மாதிரி. ஈஷாவுக்கும் வயனுக்கும் ஒரு நல்ல பாண்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈஷா வந்து வீட்டுக்கு போனதுலேருந்து வயனை அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, வயனும் ஈஷாவும் வந்து அந்த கெட் டுகெதரில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. லைக் ஐஸ்கிரீம் ஊட்டி விடுறது, 2 பேரும் ஓடி போச்சு விளையாடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ ஈஷாவுக்கு வந்து வயனை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் சரி ஈஷாக்காக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து ஜங்குக் வீட்டுக்கு போகிறாங்க. ஜங்குக் வீட்லேயும் நல்லா ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்க. ஜங்குக்கோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. ஜங்குக் அம்மா தான் ஆக்சுவலாக வேணான்னு சொன்னாங்க, வயனை வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே ஓகேவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஓகே தான், பட் நாங்கள் இங்கே இல்லை, நாங்கள் எப்போயாவது அக்கேஷனுக்கு தான் வருவோம், நானும் ஜியோனும் வேறு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே வந்து எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இது அம்மா அப்பாவே தள்ளி வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்கள தானே இது ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனும் விட்டுட்டு அதுக்கப்புறம் லைக் ஈஷா கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 1 டே ஃபுல்லாக அவங்கள ஜாலியாக மாலுக்கு பீச்சுக்கு நல்லா சாப்பிட்றது அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த எண்ட் ஆஃப் தி வீட்டில் கூப்பிட்டு வந்து விடும்போது ஈஷா வந்து அழுகுறாங்க. இல்லை நீ என் கூட இருங்க
அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அழுகுறாங்க. பட் ஈஷா அந்த என்ன சொல்கிறது தெரியல. ஜங்குக்காவும் தூக்கிட்டு இல்லை வானம் பிடிக்கல, நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா மறுநாள் மார்னிங்கே காலேஜ் சத்தம் கேட்குது நல்லா. அப்புறம் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, எழுச்சி போய் டோர் ஓப்பன் பண்ணி யார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முடியெல்லாம் விரித்து போட்டுட்டு நல்லா ஒரு க்ராப் ஒரு ஷார்ட்ஸு ஒன்று போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணால் வெளில வந்து ஈஷாவும் ஜங்குக்கும் நிற்கிறாங்க. ஐயோ நீங்கள் வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் அடக்க ஒழுக்கமான பொண்ணு மாதிரி வந்து நின்று அதுக்கப்புறம் ஈஷா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு காஃபி போட்டு தரீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி ஈஷா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆஃப்டர் ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் ஈஷாக்கு வந்து திரும்பவும் காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த கோல்டு ஆங்கிலேட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஈஷாக்கு கொடுக்குறீங்க. ஈஷா இது உனக்காக ஆன்ட்டி வாங்கிட்டு வந்தது, ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் ஓகேவா, இது உனக்காகவே பார்த்து வாங்கினது, பத்திரமா வச்சுக்கோ, உன்னோட லைஃப் ஜேர்னி என்னாகிற வரைக்கும் இது உங்ககிட்டயே இருக்கணும் ஈஷா அப்படின்னு. அப்படியே ஆண்டி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து எங்கே வாங்கினீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதுக்கு அழகாக இருக்கா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வயனும் ஒரு கோல்டு இயரிங் மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதையும் கொடுத்துட்டு ஈஷா எல்லாம் காடோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே உனக்கு இருக்கும், நீ வந்து ரொம்ப ப்ரீஷியஸ், என்னையை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ப்ரீஷியஸ், ஸோ நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன், உனக்கு ஒன்று தெரியுமா, உன் பர்த்டே டேட்டும் என் பர்த்டே டேட்டும் சேம் தான் தெரியுமா, ஸோ நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி ஃபேமிலி லைக் ஜிகே அந்த கீக்கி அப்புறம் ஈஷா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு அதை பார்த்து வயனும் ஹாப்பியாகி அகைன் அப்ராட் போகிறாங்க. பட் ஆனால் அவங்க ஜெயப் கூட சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கண்ணா. நான் வந்து சேர மாட்டாங்க, லைஃப்பில் எந்த வரைக்குமே வயன் ஒரு பேபி அடாப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க லைஃப்பை ரன் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் நீங்கள் அப்ராட் போய்ட்டு திருப்பி ஜெயப் கூட சேரலாம், இல்லை அவங்களே தனியாக லைஃப்பை ரன் பண்ணிக்கலாம், அது உங்கள்கிட்ட அந்த எண்டிங் விடுறேன்டா. டாடா பாய் பாய், see you in the next video, love you guys. அப்புறம் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபேன் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து அது இருக்காது, அதை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ, பாய், குட் நைட்.